நம்ம தினமுமே கவர்மெண்ட் உடைய அப்டேட் ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த வரிசையில பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை திட்டம் தொகை வாங்குறதுக்கான ரேஷன் கார்டுகளை பத்தி பார்க்கலாம். ஏன்னா நிறைய பெண்கள் இருந்தாலுமே அவங்க குறிப்பிட்ட பெண்களுக்கு தான் தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க. கடந்த ஆட்சியிலே பாத்தீங்கன்னா 2.5 கோடி பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அரிசி கார்டு வாங்கக்கூடியவங்க, ரேஷன் கார்டு இருக்கக்கூடிய பெண்கள். ஆனா எல்லா பெண்களுக்கும் கொடுக்கல. 1,31,00,000 மக்களுக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட பாதி பேத்துக்கு தான் கொடுத்தாங்க. மிச்ச பாதி பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு வரையுமே அதை கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த தடவையுமே பாத்தீங்கன்னா கிடைக்காம தான் இருந்துச்சு. அதாவது இந்த தடவை 15ஆம் தேதி என்ன பண்ணாங்கன்னா கடந்த ஆட்சியுடைய 1000 ரூபாவை தொடர்ச்சியாக போட்டாங்க. கடந்த ஆட்சியில கலைஞர் மகளிர் திட்டம் இருந்துச்சு. அந்த மகளிர் தொகை இருக்கு பாருங்க 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாவை இந்த மாசமும் நம்ம வாங்கணும். அது யார் வாங்கினாங்கன்னா இதுவரையும் வாங்கிட்டு இருந்தவங்க தான் வாங்கினாங்க. அப்ப நிறைய பேர் நாங்க இதுவரையும் வாங்கல, இந்த தடவையும் எங்களுக்கு வாங்கல, எப்பதான் எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 2500 ரூபாய் ஸ்கீம் வரும்போது உங்களுக்கு வரப்போகுது. ஆனா அப்பயும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கெல்லாம் கொடுக்க போறது இல்ல, எல்லா மகளிரோ இல்ல எல்லா குடும்ப தலைவிக்கோ வரப்போறது இல்ல. அதுல அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. அந்த ஷார்ட் லிஸ்ட் எதை பேஸ் பண்ணிருக்குன்னா நம்மளுடைய ரேஷன் கார்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்ப உங்களுடைய ரேஷன் கார்டு, அந்த ரேஷன் கார்டுடைய வெரைட்டியை பொறுத்து அதுல இருக்கக்கூடிய சில தகவலை பொறுத்து தான் உங்களுக்கு மகளிர் உரிமை திட்டம் வரப்போகுது. அதாவது அந்த 2500 ரூபாய் தொகை வரப்போகுது. இப்ப அதுல இருக்கக்கூடிய 3 ரேஷன் கார்டுகளை பத்தி நம்ம பார்க்கலாம். அதுல முதல் ரேஷன் கார்டு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரேஷன் கார்டு எடுத்து பாத்தீங்கன்னா அதுல எழுதியிருக்கும் AAY அப்படின்னு எழுதியிருந்தா உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா AAYனா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா அன்ன யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷன் கார்டு. இந்த ரேஷன் கார்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஏழ்மையான மக்களுக்கு தான் கொடுப்பாங்க. அதுலயும் ஒரு கரெக்டான வருமானம் இருக்காது. வரும் வராது, இன்னைக்கு வேலைக்கு போனா வரும், அந்த மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு 100 ரூபா வரும், ஒரு நாளைக்கு 10 ரூபா வரும், ஒரு மாசம் பாத்தீங்கன்னா வேலையே இல்லாம இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் இந்த குடும்ப அட்டையை வச்சிருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த அட்டையை கொடுத்திருக்காங்கன்னா அவங்க மானிய விலையில பொருள் வாங்கிக்கலாம். ஒருவருடைய வருமானம் கம்மியா இருக்கும்போது அவர்களுக்கு சாப்பாடு இலவசமா கொடுத்தோம்னா அவங்களுக்கு செலவு இருக்காதுங்கிறதுக்காக இந்த ஒரு அட்டையை கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அரிசி 35 கிலோ வரை அந்த கார்டு வச்சிருக்கவங்க வாங்கிக்கலாம். அவங்க குடும்பத்துல இருக்கவங்க 35 கிலோனா யோசிச்சுக்கோங்க, ஒரு மாசத்துக்கே நமக்கு அவ்வளவுதான் தேவைப்படும். அவ்வளோ அரிசியுமே மானிய விலையில வாங்கிக்கிறதுக்கான எல்லா சலுகையும் கொடுத்திருக்காங்க. மானிய விலைன்னு சொல்றாங்க, உங்களுக்கே தெரியும் அரிசிக்கெல்லாம் விலையே வாங்குறது இல்ல. ஃபுல் அரிசியுமே பாத்தீங்கன்னா பச்சரிசி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புழுங்கல் அரிசி ரெண்டுமே சாப்பாட்டு அரிசியுமே ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப 35 கிலோ வரையும் வாங்கிட்டு இருந்தாங்க. அது போக எச்சா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொரோனா சமயத்துல கொடுத்தாங்க. இப்படி எல்லாம் பார்க்கும்போது மொத்தத்துல அவங்களுக்கு எல்லாமே மாசத்துக்கான அரிசி ஃப்ரீயா கொடுக்கக்கூடிய ஒரு கார்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஊனமற்றவர்கள், தினக்கூலிகள், நிலையில்லாத கூலி இருக்கக்கூடியவங்க, அதாவது வேலைக்கு போனாதான் காசுங்கிறவங்க, இவங்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க. நீங்க அதை வச்சிருந்தா உங்களுக்கு இந்த 2500 ரூபாய் ஸ்கீம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அடுத்து 2வது பாத்தீங்கன்னா ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் ரேஷன் கார்டு இருக்குல்ல, அவங்களுக்கு, அதாவது PHH அப்படின்னு எழுதியிருக்கும். இது பாத்தீங்கன்னா யார் கொடுக்குறாங்கன்னா NFSA இருந்து கொடுக்குறாங்க. அதாவது நம்மளுடைய உணவு பாதுகாப்பு இருக்குல்ல, அவங்க என்ன பண்றாங்க, தேசிய லெவல்ல இதை அங்கீகரித்து கொடுக்குறாங்க. அப்ப அவங்க எப்படி கொடுப்பாங்க, அதை செக் பண்ணி பார்த்துட்டு தான் அவங்க இதை கொடுப்பாங்க. அவங்களுடைய அந்த ஒரு சட்டத்தின் கீழ் நம்ம இந்த ரேஷன் கார்டு வாங்கியிருந்தோம்னா நமக்கு பாத்தீங்கன்னா பொருட்கள் எல்லாமே ரொம்ப விலை கம்மியா கிடைக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா நமக்கான தானியங்கள்லாம் மாசத்துக்கு 5 கிலோ வரையெல்லாம் வாங்கிக்க முடியும். இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வருமானம் குறைவாக உள்ளவங்க. அதாவது அவங்களுக்கு வேலை இருக்கும், ஆனா மாசத்துக்கு ஏதோ ஒரு கம்மி சம்பளம் தான் இருக்கும். நான் மாசம் பூரா வேலைக்கு போனா 5000 ரூபாய் தான் வருமானம் வருது அப்படின்டா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இதை வாங்கியிருப்பாங்க. 5000 ரூபாய் தான் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. ஒரு 10,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கூட உங்களுக்கு இந்த ரேஷன் கார்டு கிடைக்கும். அப்ப இந்த ரேஷன் கார்டு யாரெல்லாம் அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்களோ அவங்களையும் என்ன பண்றாங்க, கன்சிடர் பண்றாங்க. அதே நேரத்துல இவங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்னோம்ல அது AAY, அவங்கள விட கொஞ்சம் ஒரு ஸ்டேட்டஸ்ல அதிகமா இருக்கிறவங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க, இவங்க அடுத்தபடியா கஷ்டப்படுறவங்கன்னு சொல்லிட்டு இவங்களையும் செலக்ட் பண்ணி என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. அப்போ உங்களுடைய ரேஷன் கார்டு எடுத்து பாத்தீங்கன்னா அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு ரேஷன் கார்டு. அதாவது பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் ரொம்ப ஒண்ணும் வறுமை கோட்டு கீழே எல்லாம் இருக்கிறவங்க கிடையாது. ஒரு தினமுமே அவங்களுக்கு கூலி இருக்கும், அதாவது மாச சம்பளம் இருக்கும். அவங்க குடும்பத்தை அவங்க ரன் பண்ணிப்பாங்க. நம்ம சொல்லுவோம்ல மிடில் கிளாஸ் லைஃப் அப்படின்ட்டு, அந்த மிடில் கிளாஸ் லைஃப் தான் இவங்க. அதாவது அவங்க வீட்டு வாடகையை அவங்க கொடுத்துப்பாங்க, அவங்க நோவு செலவு அவங்க பண்ணிப்பாங்க, எல்லாமே பண்ணிப்பாங்க. ஆனா ஒரு சேமிப்பு அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா அவங்களுடைய வருமானம் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு இருந்தாலும் அதுக்கு மேல ஒரு சேமிப்பு லெவலுக்கு அவங்களுக்கு இருக்காதுன்னு அர்த்தம். அந்த NPHH அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷன் கார்டுக்கு தான் என்ன பண்றாங்க,
இந்த ஒரு ஆஃபரை மறுபடியும் கொடுக்குறாங்க. அப்ப மொத்தமா வந்து 3 ரேஷன் கார்டு கொடுக்குறாங்க. AAY, PHH, NPHH இது 3க்குமே வந்து கொடுக்குறாங்க. இந்த கடைசியா சொன்னமே இந்த NPHH அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரிசி பிளஸ் சர்க்கரை கொடுத்துட்டு இருக்காங்க. அநேகமா இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எல்லாம் யார் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்துட்டு அரிசி வாங்குறோம்னு சொல்றோமோ அவங்க எல்லாருக்குமே இந்த NPHH தான் இருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம முதல் சொன்ன 2 இருந்தாலும் சரி, அது வந்து ரொம்ப பிலோ த பாவர்ட்டி லைனுக்கு தான் அதை கொடுப்பாங்க. அது இருந்தாலும் சரி உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இந்த 3 தான் நீங்க என்ன பண்ணிக்கணும், கொடுத்து உங்களுடைய 2500 ரூபாய் வாங்க முடியும். இதை எப்ப நீங்க கொடுப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களே உங்கள்ட்ட கேட்பாங்க. அதாவது நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய ரேஷன் கார்டை கொடுங்க, உங்க ரேஷன் கார்டுடைய ஜெராக்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சொல்லும் போது நீங்க கொடுக்கணும். அப்ப கொடுக்கும் போது நம்மளுக்கு ஃபார்மும் சேர்த்து கொடுப்பாங்க. அந்த ஃபார்மையும் ஃபில் பண்ணி கொடுக்கணும். இப்ப அந்த ஃபார்ம் வரல, இப்ப அவங்க சப்மிட் பண்ண சொல்லல. எப்ப சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அது எப்ப அறிவிப்பு வரும்னே தெரியல. குறைஞ்சது ஒரு 3 மாசம் ஆகும்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட செப்டம்பர் ஆயிருங்கிறாங்க. அதனால பொறுத்திருப்போம். அப்பதான் வந்து என்ன பண்ணுவாங்க, இதை கேட்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே இதை நீங்க தயாரிச்சு வச்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றோம். இதுல என்ன ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி சொல்றது நாம நிறைய பேரு இன்னும் ரேஷன் கார்டு வாங்காம இருக்கிறோம். இல்ல நம்ம குடும்பத்தோட சேர்ந்துதான் இருக்கிறோம், தனியா நமக்குன்னு ரேஷன் கார்டு இல்லாம இருக்கு. கூட்டு குடும்பம் நான் எங்க எல்லாருக்குமே ஒண்ணு இருக்குன்னா, கூட்டு குடும்பத்துல மாமியா இருப்பீங்க, மருமக இருப்பாங்க, இன்னொரு மருமக இருப்பாங்க. அப்ப யாருக்கு கிடைக்கும், ஒருத்தவங்களுக்கு தான் கிடைக்கும், உங்க மாமியாருக்கு தான் கிடைக்கும். இதே உங்க குடும்பம், நீங்க உங்க கணவர் உங்க குழந்தைகளுக்கு தனியா வாங்கிட்டீங்கன்னா ரேஷன் கார்டு, உங்களுக்கு என்ன பண்ணுவோம், உங்க குடும்பத்துக்கு நீங்க தலைவி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஒரு கார்டுக்கு ஒருத்தவங்களுக்கு தான் கொடுக்குறாங்கிறதுனால நீங்க வாங்கி வச்சுக்கோங்க அப்படிங்கறதுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம், இதை முன்னாடியே சொல்றோம். அடுத்து சிலர் வந்து டவுட் கேக்குறீங்க. அதாவது வந்து எனக்கு வந்து இருக்கக்கூடிய ரேஷன் கார்டுல எனக்கும் வந்து கொடுத்து குடும்ப தலைவி இது கொடுத்து, அதுக்கப்புறம் என்னுடைய மாமியாருக்கு வந்து முதியோர் பென்ஷன் கொடுப்பாங்களான்னு கேக்குறீங்க. ஏன் முதியோர் பென்ஷனை பத்தி கேக்குறாங்கன்னா, இப்ப மகளிர் உரிமை தொகை 60 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க வந்து முதியோர் தொகைன்னு கொடுக்க போறாங்க. அப்ப என்னுடைய ரேஷன் கார்டுல எனக்கு ஒரு 45 வயசு, என் மாமியாருக்கு ஒரு 65-70 வயசு. அப்ப நாங்க 2 பேரும் வாங்கிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா இது ரொம்ப பெரிய சந்தேகம் தான். ஏன்னா இப்ப மகளிர் வாங்குறவங்கள தான் கொண்டு போய் என்ன பண்றாங்க, முதியோருக்கு போடுறாங்க. ஆனா நீங்க ஒரே கார்டுல இருக்கிறவங்களே 2 ஸ்கீம் வந்து கேக்குறீங்க. பொதுவா ஒரே கார்டுல இருக்கிறவங்களுக்கு 2 ஸ்கீம் கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் நம்ம சொல்றோம் தனித்தனி குடும்பமா வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். முடிஞ்ச அளவுக்கு இன்னும் ரேஷன் கார்டு வாங்காதவங்க வாங்கிருங்க. யாரெல்லாம் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி வரலையா, அவங்களுக்கு 10 நாள்ல கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ரேஷன் கார்டு இல்லாம மகளிர் உரிமை திட்டம் நீங்க வாங்க முடியாது. இந்த 2500 ரூபாய்க்கான முதல் அடிப்படையான விஷயமே இந்த ரேஷன் கார்டு தான். அதனாலதான் நம்ம சொல்றோம் குடும்ப அட்டை வச்சுக்கணும், உங்களுக்குன்னு தனியா வச்சுக்கோங்க. குடும்பத்துல ஒரு பெண்களுக்கு தான் கிடைக்கும், அதுவும் இந்த 3 ரேஷன் கார்டு இருக்கவங்களுக்கு தான் கிடைக்கும். இதெல்லாம் பாத்துக்கோங்க. இதோட ஒரு பிளஸ் ஆன விஷயம் என்னன்னா, நீங்க வாடகை வீட்டுல இருந்தா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க போறதாக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் இப்ப வந்து தகவல். இன்னும் வந்து இந்த 2500 ரூபாய் பத்தி நிறைய தகவல்கள் அப்பப்ப வந்துட்டு தான் இருக்கு. நம்ம அது வீடியோவா போட்டுட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனே காட்டும். மறக்காம மெம்பர்ஷிப் இருக்கு நம்ம சேனல்ல, அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க.